Studio Kitchen. Hi, hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கார்ன் பக்கோடா ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். கார்ன் பக்கோடாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கார்ன், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்போ வந்து இந்த கார்ன் பக்கோடாக்கு நம்ம நார்மல் கார்னை விட ஸ்வீட் கார்னில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உதுத்துட்டு ஒரு கப் வர மாதிரி அளந்துக்கோங்க. ஒரு கப் கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நைஸாக அரையாது, கொஞ்சம் வந்துட்டு கொரன்னு இருக்கும். இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரன்னு தான் வந்துட்டு அரைஞ்சிருக்கணும். இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 கப்புக்கு கடலை மாவு, அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சுக்கோங்க. அது வந்து இப்படி வந்து பக்கோடாக்கு போடும்போது எப்போவுமே இப்படி வந்து உதுத்துட்டு போட்டுக்கணும். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய். நம்ம வந்து இதில் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கறிவேப்பிலை, அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இதில் தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்க வேண்டாம். அந்த கார்னில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹையாக ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்டுடலாம். இப்போ கார்ன் வந்து முழுசாக சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா பண்ணிங்கன்னா, இது பக்கோடா டேஸ்ட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கார்ன் பிடிக்காதவங்களுக்கு அது டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காது. வெங்காய பக்கோடா மாதிரி, ஆனால் கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும் கார்னில் பண்ணியிருக்கனால. இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பக்கோடா வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பக்கோடா எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கார்ன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.